அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உயர்கணித தேவசார ஜோதிடர் என் ஜெயக்குமார். 12 ராசிகள் வரிசையில் இன்னைக்கு கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த 2026இல் இந்த கிரகங்கள் மூலயமாக அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே பாவம் நீங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டீங்க. இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், 6வது மாதம் வரைக்கும் இந்த நிலை அப்படியே தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். திசாபுத்திகள் நல்ல விதமாக அற்புதமான திசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்கு நான் சொல்ல போற தாக்கங்கள்ல 10லிருந்து 15% மட்டும்தான் நடக்கும். திசாபுத்திகள் கொஞ்சம் மோசமான திசாபுத்திகள் நடந்துச்சுனாக்கா அவங்களுக்கு நான் சொல்ல போறதுல 60%ஆவது நிச்சயமா நடக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ லக்னத்திற்கு சனீஸ்வரனுடைய பார்வை, லக்னம் ராசி ரெண்டையும் பொருத்தி வச்சு பாருங்க. உங்களுக்கு எதுக்கு சரியா இருக்கோ அந்த இதை விஷயத்தை எடுத்துக்கங்க நீங்க. ஏன்னா லக்னம் ராசி ரெண்டையும் பொருத்தி தான் பார்க்கணும் நீங்க. இது கன்னி லக்னம் கன்னி ராசி இந்த ரெண்டுல எதுலையாவது ஒண்ணுல வச்சு பொருத்தி பாருங்க. காரணம் என்னன்னாக்கா, ஒரு சிலருக்கு ராசிப்படி நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு லக்னத்திற்படி நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும். அதனால உங்களுக்கு லக்னத்திற்கே சனீஸ்வரனுடைய பார்வை இருக்கிறதுனால தனித்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைக்கப்படும். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க யாருக்கிட்டையாவது சொல்றதுக்கு போனீங்கன்னாக்கா அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. விதண்டாவாதம் பண்ணுவாங்க. உங்களை தரம் தாழ்த்தி கொஞ்சம் அடக்கி அடக்கி வச்சிருவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை குறைவு அப்படிங்கிறது ஏற்படும். தயக்கம் இருக்கும் உங்ககிட்ட. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தயங்குவீங்க எதையாவது பேசுறதுக்கு. அது ஒரு மாதிரியான தன்னம்பிக்கை குறைவு அதை ஏற்படுத்தும். இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். மற்றபடிக்கு உங்கள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு கோளாறுகளையும் உங்களுக்கு கொடுக்காது. உங்களுடைய தரத்தை தாழ்த்தி வைக்கும். அடுத்ததா 4வது ராசி. 4வது ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாயினுடைய ஸ்தானம், சுகஸ்தானம், வண்டி வாகனம், ரியல் எஸ்டேட்டு, கார் வாகனம் ஓட்டுவது. வாகனம் அப்படின்னாவே 4ஆம் பாவம் தான். தாயினுடைய ஸ்தானம், தாய் வர்க்கத்தார் மூலியமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாம் உங்களுக்கு பெருசா எதுவும் கிடைக்காது. தாய் வர்க்கத்திற்கு மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் தான் கொஞ்சம் வரும். அடுத்தது உங்க சுகத்தை அது கெடுக்கக்கூடும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, உப்புச்சத்துக்கள் அதிகமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். வைட்டமின் சத்துக்கள் உடம்புல குறையும். அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். அடுத்ததா சனீஸ்வரன் இருக்கக்கூடிய இடம் 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் என்ன அப்படின்னாக்கா பார்ட்னர்ஷிப்பு, சுய தொழில் செய்வது. 10ஆம் பாவம்ங்கிறது பொதுவான தொழில். சுய தொழில் அப்படிங்கிறது 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தில் சுய தொழில் இருக்கிறது, பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து வேலை செய்கிறது இருக்குது. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தில் தான் இருக்குது. கணவன் மனைவி உறவெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீட்டாக போயிட்டே இருக்கும். பார்ட்னர்ஷிப்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த இடத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த சனீஸ்வரன் காப்பாற்றுவார், பலப்படுத்துவார். ஆகையினால் அந்த மாதிரி விஷயங்கள்ல, சுயதொழில்கள்ல இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். அதுல எல்லாம் எந்த கோளாறும் வராது. அடுத்தது சனீஸ்வரனுடைய பார்வை அப்படிங்கிறது 9வது ராசிக்கு, 3ஆம் பார்வைங்கிறது 9வது ராசிக்கு விழுகிறதுனால கோயில் குளங்களுக்கு போகிறதெல்லாம் தடைபடும். எங்கேயாவது வெளியில போகணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்துகிட்டே இருக்கும். வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்குமே கொஞ்சம் தொல்லைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நிலைமை இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு அது அப்படியே தான் இருக்கும். அந்த நிலைமை மாறாது. ஆனாலும் இதுல உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குது. குரு உட்கார்ந்து இருக்கிறது குருவினுடைய வீடு, சுபத்துவமான குரு. அதாவது ஒரு சுபர்னுடைய வீட்டில் குரு இருக்கும்போது மற்ற ராசிகளில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிக தாக்கத்தை கொடுக்க மாட்டாரு. கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பார். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான தொல்லைகள் இருக்கும். ஆனா பெரிய அளவில் இருக்காது. தந்தை வழி மூலியமாக ஏதாவது உடல் உபாதைகள், அவருக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தட்டிவிடும். ஆகையினால 9ஆம் இடமும் லேசான பாதிப்பு இருக்குது. அரசு சம்பந்தப்பட்டவர்கள், இவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பின்னடைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது 9வது ராசி தான். ஆகையினால சுக்கிரனும் அதே வீடு, சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கக்கூடாது. நீங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்குங்க. உங்க காலை வாரிடுவாங்க. அதனால அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தது லக்னத்திற்கு 10ல் குரு இருக்கும்போது, 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படிம்பாங்க. 10ல் குரு இருந்தால் பதவியெல்லாம் பறிபோகாது. அது எதுக்காக சொல்றது அப்படின்னாக்கா, இடம் விட்டு இடம் மாறுவது. ஒரு வேலையிலிருந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறுறது. ஒரு ப்ரமோஷன்ல கூட போகலாம். திசாபுத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா நிச்சயமா அவங்க ப்ரமோஷன்ல போகலாம். அடுத்ததா இடத்தை மாற்றி அமைக்கிறது. ஒரு வேலையிலிருந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி வேற வேலை பார்க்க போறது. இந்த மாதிரியான எண்ணங்களையும் உருவாக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாற்றங்கள் நடந்திருக்கும். இனிமே தான் ஒரு சிலருக்கு மாற்றம் நடக்க போகுது. 3 நட்சத்திர பாதம், 3 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா அங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரை அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு 7ரையா இருந்தாலும் சரி, அஷ்டமமா இருந்தாலும் சரி, அர்த்தாசிரமமா எதா இருந்தாலும் சரி, சனீஸ்வரனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கடைசியா தான் வரும். முன்னாடி உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்துடும். அடுத்தது அஸ்தம், அடுத்தது சித்திரை. அந்த நகர்வுகள் மூலியமாகத்தான் நீங்கள் அதை உணர்ந்துக்க முடியும்.
அதை வச்சு நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். அடுத்ததா குரு இருக்கக்கூடிய இடத்தை பற்றி சொன்னேன். குரு அடுத்தது 6வது மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க போகுது. குரு பெயர்ச்சி நடந்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் இந்த போக்கெல்லாம் மாறி கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும். குரு உச்ச ராசிக்கு போய் கடகராசி அப்படிங்கிறது வந்து உச்சப்பட்ட ராசி அது. அந்த ராசிக்கு போய் அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்க லக்னத்திலும் ராசியிலிருந்தும் 3வது இடத்தை பார்க்கிறார். தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. இளைய சகோதரன் அப்படிங்கிறது. MBA படிச்சுட்டு மார்க்கெட்டிங் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அற்புதமான ஒரு அமைப்பு இது. அடுத்ததா வந்து இளைய சகோதரன் மூலியமாக ஏதாவது உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளோ இல்ல அவங்க மூலியமா ஏதாவது ஆதாயம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கண்டிப்பா இந்த தடவை 6வது மாசத்துக்கு மேல நிறைவேறும் உங்களுக்கு. நெளிவு சுழிவான வேலைகள் செய்வங்களுக்கு, இந்த உடலை வளர்ச்சி வேலை செய்யறவங்க, டான்ஸ் மாஸ்டர்ஸ், அடுத்தது வந்து யோகாசனம் பண்றவங்க, எக்ஸசைஸ் பண்றவங்க, ஜிம் வச்சு நடத்துறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா வந்து குருவனுடைய பார்வை வந்து 5வது ராசிக்கு விழுகுது அப்படிங்கிறப்ப 5வது ராசிக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னா குழந்தைகள், காதலன் காதலி, குழந்தைகள் விஷயத்துல வேலை கிடைக்காம இது வரைக்கும் தடுமாறிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தைகளுக்கே குழந்தைகள், அதாவது உங்களுக்கு பேரனோ பேத்தியோ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த விஷயமும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் குழந்தைகள் மூலியமாக அந்த 5வது ராசியில் இருக்குது. அதையெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த தடவை குரு பார்வையினால நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய 100க்கு 100% இருக்குது. அடுத்ததாக வந்து உடல் உழைப்பு இல்லாம வேலை செய்யக்கூடியவங்களுக்கு 6வது மாசத்துக்கு மேல நல்ல வருமானம், ஸ்திரமா அந்த இடத்துலயே உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். அலைச்சல்கள் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். அலைச்சல் குறைஞ்சி நல்லா நீட்டா ஏசியில் உட்காந்துட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அந்த ஏசியிலேயே உட்காந்துட்டு நல்லா வேலை பார்க்கலாம். அடுத்ததாக வந்து 5வது ராசியில காதலன் காதலின்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய காதல் பலப்படும். அது திருமணத்து வரைக்கும் கூட கொண்டு போய்விடும். ஒரு சிலருக்கு திசாபுத்திகள் சரியில்லைனாக்கா அதில் ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மற்றபடிக்கு வேற ஒன்றும் கிடையாது. 5வது ராசியின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பூர்வ புண்ணியம் அற்புதமாக வேலை செய்யும். பூர்வத்தில் புண்ணியம் இருந்துச்சுனாக்கா அந்த புண்ணியம் இப்போ அருமையாக வேலை செய்யும் 6வது மாதத்துக்கு மேலே. அடுத்ததாக குருவனுடைய பார்வை வந்து உங்கள் லக்னத்திலிருந்து 7வது ராசிக்கு விழுகுது. 9ஆம் பார்வை அப்படிங்கிறது 7வது ராசிக்கு விழுகிறது. வந்து கணவன் மனைவி உறவுகள் மேம்படும். அடுத்ததாக பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லா திருப்திகரமாக இருக்கும். ராகு இருக்கிற இடம் 6ஆம் இடம். குருவனுடைய பார்வை இப்போ விழுந்துகிட்டு இருக்கு. ராகு 6ல இருந்து குருவனுடைய பார்வை அங்கே விழுகும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏதாவது வரும். கண்டிப்பாக வரும். இதில் தனஸ்தானாதிபதியினுடைய திசாபுத்திகள் நடந்தா அது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா 2ஆம் அதிபதி 2லயோ 4லயோ 6லயோ 10லயோ 10ஆம் பாவத்தினுடைய தொடர்புகள் 2ஆம் பாவம் 4ஆம் பாவம் 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தினுடைய தொடர்புகளோடு இருந்தாக்கா நிச்சயமா ராகுவினால மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடைவது உறுதி. அதுக்கு திசாபுத்திகள் ஒத்துழைக்கணும். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே வந்து உங்களுக்கு ராகு 6ல் இருக்கிறதும் குருவனுடைய பார்வை 6வது மாதம் வரைக்கும் குருவனுடைய பார்வை இந்த ராகுவுக்கு கிடைக்கிறதும் வந்து அருமையாக இருக்கும். இவ்வளவு நான் முதல்ல நெகட்டிவ் சொன்னேன் இல்லையா, அந்த நெகட்டிவ் எல்லாம் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் அளவிற்கு ராகுவனுடைய பலம் உங்களுக்கு அருமையாக இருக்குது. கேது 12வது ராசியில் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கும். சுகமின்மை அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது ரகசியமாக நீங்கள் ஏதாவது சேர்த்து வைக்கிறது, பொருள் சேர்த்துறது, யாருக்கும் தெரியாமல் வந்து பேங்க்ல பேலன்ஸ் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து தடை பண்ணிடும். அந்த சேமிப்புகள் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வீண் செலவுகள் வரும். உங்களுக்கு கேது இயற்கையிலேயே நல்லா இருந்துச்சு, ஜாதகப்படி நல்லா இருந்துச்சுனாக்கா நான் சொன்ன இந்த பலன்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்காது. அப்படியே ப்ளஸ்ஸாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தது வந்து கேது கெட்டு இருந்துச்சுனாக்கா உங்கள் ஜாதகத்தில் கால் பாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சிறுங்குடல் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். உமிழ்நீர் அப்படிங்கிறது கேதுவினுடைய காரகத்தில் தான் வருது. அதனால் உமிழ்நீர் சுரப்பிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் கவனத்துடன் பார்த்துக்கிறது நல்லது. ராகு கேது பெயர்ச்சி அப்புறம் அடுத்த வருஷம் ஆகும்போது உங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கேது 11க்கு போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆகையினால இந்த வருஷம் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்துட்டு உங்களுக்கு நன்மைகளை கொஞ்சம் அடையணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் மட்டும் பார்ப்பாங்க, எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க. கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா உங்கள் லக்னாதிபதி புதன், நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தில் குருவனுடைய தினமான வியாழக்கிழமை, சுக்கிரனுடைய அதிதெய்வமான மகாலட்சுமி, நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் குரு கிழமை வியாழக்கிழமை, சுக்கிரனுடைய அதிதெய்வம் மகாலட்சுமி, இல்லை பெருமாள் கோயிலுக்கு போகலாம். போயிட்டு உள்ள நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது சின்ன கன்னிப்பெண்கள் யாராவது இருந்தாங்கனாக்கா அங்கே உங்கள் கண்ணில் பட்டாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. இந்த கவரிங் நகை வாங்கி கொடுங்க, ரிப்பன் வாங்கி கொடுங்க, எதுவும் பிரச்சனை வராமல் வாங்கி கொடுங்க. இப்போ எதில் போனாலும் பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அதனால் பிரச்சனைகள் இல்லாமல் யார் யாருக்கு
உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய்யுங்க. எறும்பு புத்துக்கு கல்கண்டு வாங்கி போடுங்க. இதை பண்ணுனீங்கனாக்கா உங்களுடைய நெகட்டிவ் நான் சொன்னது பூராமே வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலா கிடைக்கும் உங்களுக்கு. நெகட்டிவ் வந்து பெரும்பாலும் வந்து தணிஞ்சு போயிடும். இது வந்து சிம்பிளான பரிகாரம் தான். இதை பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, பாசிட்டிவான விஷயங்களை கோயில்ல இருந்து நம்ம வாங்கிட்டு வரதுக்காக, அங்க செலவு செய்யக்கூடிய நேரமும், எறும்பு புத்துல சர்க்கரைய போட்டீங்கன்னாக்கா, 1000 எறும்புகளுக்கு மேல சாப்பிடும். பல உயிர்கள் அதுல இருக்கு. இந்த உயிர்கள்ல சின்ன உயிர், பெரிய உயிர்ன்னு கிடையாது. ஆகையினால இதை மட்டும் பண்ணுங்க. இதை மட்டும் பண்ணி, உங்களுடைய பாசிட்டிவ் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிறைய வரணும்னும், துன்பங்கள் குறைஞ்சி வரணும் அப்படின்ட்டும், இந்த பிரபஞ்ச பேராற்றலை கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.